Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய ஆயுள் நாட்களை குறித்து ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் நினைக்கிறார்கள். குறிப்பா விசுவாசி தான் ரொம்ப அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அது கர்த்தர் விட்ட வழி. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு போக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. எல்லாம் எழுதி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் புக்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த ஆளு போச்சுன்னு எழுதி இருக்குது, அதை மாத்தவே முடியாது என்றுதான் நாம் நினைக்கிறோமே ஒழிய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நினைக்கிறதே கிடையாது. வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. வேத வசனம் எப்படி சொல்லுது? நம்முடைய ஆயுள் நாட்களை நாம் விருத்தி பண்ண முடியும், பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும் என்று திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை அதிகரிக்கிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணும்படியாக சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் செய்யும்படியாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை செய்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமாக அதிகரிக்கும், நாம் நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. வாசிப்போம். உபாகமம் 4:40. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்தால் நிச்சயமா நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எப்ப போகணுமோ போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு போலாம். இல்ல, இதை ஒரு சவாலா எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஜீவித்தால் என்னுடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே. என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன், முதிர்வுள்ள வயது உள்ளவனாகி நான் கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அது எனக்கு நடக்கட்டும், நான் அப்படிதான் வாழ விரும்புகிறேன். ஆகையால் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்க போகிறேன் என்று தீர்மானித்தால் அதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு படி முன்னே போகிறீர்கள். பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதுல ஒரு காரியம், முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடந்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். 4:40 வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். நல்ல கவனிங்க. Both for prosperity and for long life we need to keep the word of God and live by God's word. நன்றாய் இருப்பதற்கும் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கும், நல்ல கவனிங்க, ஒண்ணு சொல்லிடுறேன். நீடித்த நாட்களா இருந்தா போதாது. நிறைய பேருக்கு என்னைக்கு சாகலாம்னு இருக்குது. உலகத்துல வாழ்றதுக்கே பிரியம் இல்லை நிறைய பேருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே, இது போதும், பட்ட துன்பம் போதும், கஷ்டம் போதும், சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. வெறும் நீடித்த நாட்கள் இருந்தால் போதாது, அதுல ஒரு மனுஷன் திருப்தியாக போகிறது இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? ரொம்ப நாள் இருந்து வெறும் உபத்திரவத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. நிறைய நாட்கள் இருப்பது பெரிய காரியம் இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார். நன்றா இருப்பதற்கும் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்றார். தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. எத்தனை பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? வேதத்திலே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மறுபடியும் வருகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? என்னென்றைக்கும் வாழ்கிறதா? ரொம்ப நாள் நாம ஜீவிக்க போகிறோம், மரிக்காம நாம ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப நாள் வாழ்கிறது என்கிற அந்த longevity,
அந்த நீண்ட நாட்கள் மட்டும் கிடையாது, நல்ல நாட்களாய் அது இருக்கும். அது நல்ல உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும். நாம் நன்றாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததா இருக்கும் என்கிற அர்த்தத்திலே தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாம் இன்னையிலிருந்து என்றென்றைக்கும் வாழப் போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் இன்றையிலிருந்து என்றென்றைக்கும் நன்றாக வாழப் போகிறோம். வெறும் நீண்ட நாட்கள் வாழப் போகிறோம் அல்ல, நன்றாக வாழப் போகிறோம். It is not only the quantity of life, it is not only days, நாட்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு நாட்கள் என்ற அளவு மட்டும் கிடையாது, குவாலிட்டி, தரம், வாழ்க்கையின் தரமும் மிகவும் முக்கியம். ரொம்ப நாள் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தா போதாது, அந்த வாழ்க்கையின் நாட்கள் நன்மையுள்ளதாக நல்லதாக இருக்க வேண்டும். இல்லையா? ஆமென் சொல்றவங்க சொல்லுங்க. நல்லதா இருக்கணும். சும்மா நிறைய வாழ்ந்தேன் இருக்க கூடாது, அவ்வளவு நாளும் துன்பம் தான் கஷ்டம் தான் இருக்க கூடாது. நல்ல நிறைய நாள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது பாருங்க. நீடித்திருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு வசனம் உபாகமத்திலே 5ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகும் முன்பதாக மோசேயை கொண்டு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நீண்ட நாட்கள் வாழுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிறது, எப்படி நல்லா வாழுகிறது என்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. எப்பவும் பாருங்க, எல்லாம் ஒன்னா போகுது. வெறும் நீடித்திருக்கிறது மட்டும் இல்ல, பிழைத்து சுகித்து. சுகித்துனா என்ன? நல்லா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். நிம்மதி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பூலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் இந்த உலகத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இதை சொன்னாலே கோபம் வந்துடும். என்ன ரொம்ப உலக பிரகாரமா இருக்குது, பிழைத்து சுகித்து நீடி. வேதத்துல சொல்லுதுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நான் சொல்லல, எங்க சொல்லுது? வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா இருங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கெட்டு போன விசுவாசிகள் தான் சில நேரத்தில் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிழைச்சா போதும், தப்புனா போதும் அப்படின்னு வாழ்றவர்கள். அதனால அவங்களுக்கு பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கணும் தான் அவங்களுக்கு புரியாது. அவங்க உலகம் போற போக்கில் வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. மரணத்தை குறித்து உலகம் எப்படி நினைக்குதோ அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க ஏதோ வந்த நேரம் நம்ம போக வேண்டியதுதான், இதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். நடந்தால் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள், நன்றாகவும் இருப்பீர்கள், நீடித்தும் இருப்பீர்கள். It is not only the quantity but the quality of life will be better. நீடித்த நாட்கள் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. மறுபடியும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. கேட்டீங்களா? உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உன்னுடைய குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. நம்முடைய வாழ்நாட்களை நீடிக்க வைக்கிறதுக்கு வழிகள் உண்டு. அதுல முதலாவது வழி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவசியம். இப்பவே ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க,
ஏதோ இருக்க போறோம், எவ்வளவு நாள் இருக்க போறோம், என்னைக்கு போறோமோ அன்னைக்கு போறோம், அதோட முடிஞ்சது. அதை நம்ம ஒண்ணும் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. ஆகையால் நாம் எப்படியோ மனம் போன போக்குல இருக்கலாம். அப்படிதான் விசுவாசிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இன்றையிலிருந்து வேற விதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் நடந்தால் நான் பிழைத்து சுகித்து நன்றாய் இருந்து நீடித்த நாட்கள் நான் இந்த பூலோகத்தில் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய், பலனுள்ள வாழ்க்கையாய், அது நல்ல வாழ்க்கையாய், நீண்ட வாழ்க்கையாய் இந்த பூலோகத்தில் அமையும் என்கிற நிச்சயத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிப்போம். அது மிகவும் முக்கியம். ஆக முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம், நீடித்த நாட்கள் வாழ்கிறோம்.